போட் ஹெட். போட் ஹெட்னா என்னென்னு பார்க்குறீங்களா? போட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து போட் ஹெட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அது என்னடா போட் ஹெட்டுன்னு பார்க்குறீங்களா? ஸோ போட் ப்ராடக்ட், போட் ராக்கர்ஸ், போட் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனு, ஸோ இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிட்றாங்க. அதுதான் வந்து போட் ஹெட். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 330. போட் ராக்கர்ஸில் ஏற்கனவே 335 வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீச்சர் வைஸ் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். 2 வாட்டி ரிவ்யூ போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனுக்காக ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன், அடுத்தது வந்து லைவ் ரிவ்யூ போட்டிருந்தேன். வியூவர்ஸ், இன்கேஸ் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை வாங்க போகிறதா இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அதோடைய லிங்க் நான் போடுறேன். நீங்கள் போய் அதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். இப்போ என்ன மாடல் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 330ன்ற வேரியண்ட் தான். ஸோ போட் ராக்கர்ஸ் 335க்கும் 330க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 2 டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அந்த ரெண்டுமே வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது போட் ராக்கர்ஸ் 330யோடைய ரிவ்யூ. இது உங்கள் தமிழ் பேசுங்க சேனல். நான் உங்கள் SPR. நான் நிஷா. போட் ராக்கர்ஸ் 330. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து 30 hours ப்ளேபேக் சார்ஜ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது, ASAP சார்ஜ். ஸோ இது வந்து 10 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 10 hours வந்து பேட்டரி பேக்கப் நிற்கும். ஸோ இது சிமிலர் வந்து 335ல் கொடுத்த அதே ஃபீச்சர் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கப்புடைய ஸ்பெசிஃபிகேஷன். போட் சிக்னேச்சர் சவுண்ட் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ போட் சிக்னேச்சர் சவுண்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போட் வந்து எப்பயுமே வந்து பேஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸ் மோடு, அதுக்கப்புறம் அதோடைய HD சவுண்டு, அந்த கிளாரிட்டி, ஸோ இதில் தான் வந்து அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுப்பாங்க. அதுதான் வந்து அவங்க தரப்புலேருந்து சொல்கிறது போட் சிக்னேச்சர் சவுண்ட். ஸோ அவங்களுடைய சிக்னேச்சர் சவுண்ட் என்னென்னா அவங்க போட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்ட் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, பேஸ் நல்லா இருக்கும், SD கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஸோ இதுதான் அவங்க வந்து போட் சிக்னேச்சர் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா IPX5 கொடுத்துருக்காங்க. போட் ராக்கர்ஸ் 335லையும் அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே மேக்ஸிமம் ஒன்று தான். ஸோ இதோடைய சார்ஜிங், அதுக்கப்புறம் IPX வாட்டர் ரெசிஸ்டண்ட், அப்புறம் சவுண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ், அதாவது ரெண்டுத்துக்குமே பொதுவான விஷயங்கள் தான் இருக்குது, பொதுவான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் ஒரு 2 வித்தியாசம் இருக்குன்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 335ல் இது இருக்குது. என்னென்னா அந்த வாய்ஸில் நாய்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை நம்ம வீட்லேயே இருக்கிறோம், ஸோ நம்ம கால் பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய நாய்ஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸில் இருக்கிற, அந்த காலில் இருக்கிற, அந்த சவுண்டில் இருக்கிற அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி கிளியராக நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் மட்டும் அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட டிரைவருடைய வேலை. ஸோ அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த போட் ராக்கர்ஸ் 330ல் இவங்க கொடுக்கல. இரண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு லோ லேட்டன்சினா என்னன்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு முக்கியமான இந்த விஷயம், லோ லேட்டன்சின்றது என்னன்றது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம மொபைலுக்கும் இந்த ப்ளூடூத்துக்கும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து ஒரு 10 meters வரைக்கும் கனெக்ட் பண்ணுன்றது வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 10 meters இல்லை 8 meters இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும், அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 metersக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா அந்த 10 metersக்குள்ளே இருக்கிற, அதாவது இந்த ஃபோனுக்கும் அந்த டிவைஸுக்கும், அதாவது ஒயர்லெஸ் டிவைஸுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா நம்மளுடைய வாய்ஸ். இப்போ நம்ம ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பாட்டு கேட்கணும், ஏதோ ஒரு சாங்ஸ் நம்ம கேட்குறதா இருந்தாலும் சரி, ஃபோனில் இருந்து நம்மளுடைய ப்ளூடூத் ஹெட்செட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா. அந்த டிரான்ஸ்மிட் ஆகிற ஸ்பீடு எந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகுன்றது தான் லோ லேட்டன்சி மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் போட் ராக்கர்ஸ் 335ல் லோ லேட்டன்சி மோடு இருக்குது. அதாவது குவால்காமுடைய லோ லேட்டன்சி மோடு இருக்குது. இது வந்து குறைஞ்சது 32 செகண்ட்ஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது நாட் மோர் தென் 35 செகண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது 32 செகண்டுக்கு மேலே
அந்த டிரான்ஸ்மிட் வந்து டிலே ஆகாதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த லோ லேட்டன்சி மோடு இந்த போட் ராக்கர்ஸ் 330ல் அவங்க கொடுக்கல. ஸோ இது ரெண்டு தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய வித்தியாசம் வந்து போட் ராக்கர்ஸ் 330க்கும் போட் ராக்கர்ஸ் 335க்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 335 விட இந்த மாடலுடைய ப்ரைஸு கம்மியாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போட் வெப்சைட்டில் வந்து 1299. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 335க்கும் 330க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ யாருக்கு வந்து இந்த வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் லோ லேட்டன்சி மோடு வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்க 335 சூஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கு எனக்கு ப்ரைஸ் வந்து எனக்கு வேணும், எனக்கு பட்ஜெட்டடாக இருக்குது, சரி எனக்கு அது ரெண்டு இல்லைன்னா பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போட் ராக்கர்ஸ் 330 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கேமிங் நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக வந்து லோ லேட்டன்சி தேவைப்படும். ஏன்னா இந்த கேம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அந்த ஸ்பீடு நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகணும் அந்த வாய்ஸ் அந்த சவுண்ட் எல்லாமே. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் கேமராக இருக்கிறீங்க, நான் மொபைலில் வந்து கேம் ரொம்ப விருப்பப்பட்டு விளையாடுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லோ லேட்டன்சி மோடில் இருக்கிற ப்ளூடூத் வேரியண்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் எனக்கு அந்த கேள்வியும் கேட்டிருந்தீங்க, அது கேமிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா, கேமிங்க்கு நல்லா இருக்குமான்ட்டு. ஸோ அவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன், லோ லேட்டன்சி மோடு இருக்கிற ப்ளூடூத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான கேம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு போட் ராக்கர்ஸ் 335ல் இருக்குது, போட் ராக்கர்ஸ் 330ல் இல்லை. ஓகே, இதில் எத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது? பட் இதில் வந்து 6 கலர்ஸ் வந்து வேரியண்ட் இருக்குது. 6 கலர்ஸை நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஸ்டாக் இருக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ எந்த கலர் வந்து ஸ்டாக் இருக்குன்றது பார்த்துட்டு நீங்கள் 6 கலரில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா போட்டில் வந்து 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாரண்டியும் கிளைம் பண்ணிக்கலாம் ஏதாவது டிஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா. ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹே சிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து ஓகே கூகுள் சொன்னீங்கன்னா வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ மோரர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் மேஜர் ஃபீச்சர்ஸு போட் ராக்கர்ஸ் 330ல். வியூவர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அவங்க வாங்க போகிறதா இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டு, ஸோ அவங்க இந்த வீடியோவை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே வியூவர்ஸ், அடுத்தது வேறு வீடியோவில் பார்க்கலாம். தமிழில் பேசுவோம், தமிழால் இணைவோம்.